கன்னியாகுமரி தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் இலங்கை அரசின் கைக்கூலி என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் பிரச்சாரம் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த பொன் ராதாகிருஷ்ணன் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவின் வேட்பாளராக வசந்தகுமார் போட்டியிடுவதாக கூறினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைய உள்ள துறைமுகத்தை இலங்கைக்கு ஆதரவாக அவர் தடுப்பேன் என கூறுவதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். பக்கத்து நாடான இலங்கையில் சரக்கு பெட்டக மாற்று முனையம் உள்ளது. எனவே கன்னியாகுமரியில் சரக்கு பெட்டக மாற்று முனையம் கொண்டு வந்தால் தொழில் போட்டி காரணமாக எல்லாம் வியாபாரமா பார்க்குறாங்க. அவங்களுடைய தொழில் நிறுவனத்தை வச்சு மட்டும் பார்க்குறாங்க. தொழில் போட்டியின் காரணமாக இலங்கை கட்டணத்தை குறைக்கும். இலங்கை கட்டணத்தை குறைக்கும் இவருக்கு யார் சொன்னது? இலங்கையினுடைய கைக்கூலியா காங்கிரஸ் வேட்பாளர்? 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவிப்பதற்கு காரணமாக இருந்த இந்த காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய வேட்பாளர், காங்கிரசினுடைய வேட்பாளர் ராஜபக்சேனுடைய கைக்கூலியா இவங்க? யார், எப்படி நீங்க இதை சொல்ல முடியும்? இந்திய அரசாங்கத்துக்கு நீங்க நன்றி உள்ளவங்களா இருப்பீங்களா? விசுவாசிகளா இருப்பீங்களா? கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு நீங்க விசுவாசியா இருப்பீங்களா? ராஜபக்சேக்கு நீங்க தொடர்ந்து விசுவாசியா இருப்பீங்களா? யார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது?